இடுப்பு வலிக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இடுப்பு வலிக்கு என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, இடுப்பில் வலி எங்கேயெல்லாம் பரவும், அண்டு இடுப்பில் வலியை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், அதை பற்றி நான் சொல்லித்தரேன். இடுப்புனா லோவர் பேக் லம்பார் ரீஜியன், ஓகேங்களா? கழுத்துனா அப்பர் பேக் சர்வைக்கல் ரீஜியன். அந்த பெயினை பற்றி சொன்ன மாதிரி இப்போ இடுப்பு வலிக்காக சொல்லித்தரேங்க. இடுப்பு வலியோட சிம்டம்ஸ் சொல்ல போனால் காலையில் எந்திரிச்சா நிமிந்து நிற்க முடியாது. அப்புறமேலு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சாலும் நிமிந்து நிற்கிறப்போ வலிக்கிறது, இது ஒரு சிம்டம். இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு காலையில் எந்திரிக்கிறப்போ வலிக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வலிக்கிறது. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால், டூ வீலரில் அதிக தூரம் போனால் வலிக்கிறது. ரொம்ப தூரம் ஓட்டுறப்போ உங்களுக்கு பெயின் வருது. அந்த டூ வீலர் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ரொம்ப தூரம் போகிறதும் அந்த ஷாக் அப்சார்பரை தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு மசில் இல்லாததும் இதுதான் ஒரு ரீசனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூ வீலரில் அதிகம் போகாதீங்க. கொஞ்சம் அதிகமாக போகணுன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறிக்கோங்க. இதை தவிர இல்லை ஃபோர் வீலரில் போங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் மெத்த மாதிரி இடத்துல படுக்கிறதும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஃபேமான மெத்தையில், அதாவது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டெக்ஸ் ரப்பர், அந்த மாதிரி ஃபேமாக ஸ்ட்ராங்காக போட்டு அதில் படுத்துக்கிறது தான் நல்லதாக இருக்குது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா எந்திரிக்கிறப்போ சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும், அப்படியே நேராக எந்திரிக்கக்கூடாது பேக் பெயின் பேஷண்ட்ஸு. ஸோ வேறு நிறையா ஸ்ட்ரெஸ்னால் பேக் பெயின் வருது. அப்புறம் டயட்லேயும் சில மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதிகமாக அந்த பாட்டில் தண்ணி இல்லைன்னா வந்து குக்கரில் சமைச்ச சாப்பாடு இப்படி சாப்பிட வேணாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. அண்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறீங்க, இப்போ மூட்டை தூக்குறவங்களுக்கு அவ்வளோக்கா அதெல்லாம் வர்றதில்ல. கடைசி காலம் வரைக்கும் மூட்டை தூக்குறாங்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தூக்கி சர்வைக்கல் மசில்ஸ் லம்போசைக்கல் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க அந்த அளவுக்கு இருக்க முடியுது. இதே சும்மா இருந்தவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு மட்டும் தூக்குறப்ப ரொம்ப ப்ராப்ளம் வரும். டிஸ்க் பல்ஜோ, டிஸ்க் ப்ரொட்ரூஷனோ, டிஸ்க் ப்ரொலாப்ஸோ வரலாம். ஜவ்வு வீங்கலாம், ஜவ்வு தொத்திட்டு இருக்கலாம், ஜவ்வு விலகலாம். அதை தவிர எலும்பு தேய்மானங்கிறது ஒரு 34 இயர்ஸ்க்கு மேலே ஓரளவுக்கு காமனாக வர்றதா இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியும் ஒரு ரீசன். மன அழுத்தம், சோகம், அப்புறம் ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, இதெல்லாம் ரீசனாக இருக்குது. இதை தவிர ஒரு ஃப்ளாட்டான இடத்துல படுக்காமல் ஸ்பாஞ்ச் மெத்த மாதிரி இடத்துல படுக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து சோஃபா, கவுத்து கட்டல், டேப் கட்டல் இதுலையெல்லாம் படுக்கிறதும் ஒரு சின்ன ரீசனாக இருக்குது. இதை தவிர என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன் ஆர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் சிட்டிங்லேயே இருக்காங்கல்ல, இல்லை ஆடிட்டிங், இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் சிட்டிங்லேயே இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணாமல் சேரில் இந்த மாதிரி வந்துடுறாங்க, அதுவும் ரீசனாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னு கேட்டால் சிம்டம் ஃபஸ்ட்டு இடுப்பில் வலி, பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதத்தில் வலி, சம்டைம்ஸ் சயாட்டிக்காக இருந்தால், அப்புறம் கால் விரல் மரமரப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர இதனால் இது என்னென்ன நோய்க்கு அறிகுறின்னு கேட்டால் இடுப்பு எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், இல்லை டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் புல்லாப், ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது. அப்புறம் சயாட்டிக் நரம்பு அமுத்திக்கிறது. சயாட்டிக் நரம்பு இருப்பில் ஆரம்பித்து பெட்டெக்ஸ், தொடை வழியாக கெண்டைக்கால், பாதம் இதுக்கெல்லாம் வருது. அது கம்ப்ரெஸ் ஆனாலும் போகிற எல்லா இடத்துலையும் வலிக்கும். தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. அண்டு இப்போ இதுக்குன்னு எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டால் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்னால் மல்லாந்து படுத்துட்டு வலது காலை மடக்கி இடது காலையும் மடக்கி தொடை வரைக்கும் கொண்டு வர வேணாம், ஒரு முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரெண்டையும் ஷோல்டர் அளவுக்கு அகலத்தில், ரொம்ப அகலமும் வேணாம் ரொம்ப ஒட்டியும் வேணாம், ஷோல்டர் அளவுக்கு அகலத்தில் வச்சுட்டு இடுப்பை மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. அந்த மாதிரி 7 தடவை செய்கிறப்போ ரொம்ப நல்ல க்யூர் இருக்கும். திரும்ப பேக் மேலே தூக்குறது, 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, கீழே போட்டு 10 வரைக்கும், திரும்ப மேலே தூக்கி 10 வரைக்கும், கீழே போட்டு 10 வரைக்கும், இது மாதிரி 7 தடவை செய்யணும். 7 தடவையும் 10 கவுண்ட் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால்
கண்டிப்பாக பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சைடில் திரும்பி கையூனி எந்திரிங்க. ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க டூ வீலரில். அண்டு ஓவராக வெயிட் தூக்குறது, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு தேவைப்படுறாங்க, எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.